நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியுமா? இந்த நாட்டு நாய் 4 நாய் கொண்டு வந்து நிறுத்தினாங்கம்மா கிராமத்துல. அந்த நாட்டு நாயோடைய மூஞ்சி பார்ப்பாங்க. ஓ, இந்த நாய் சூப்பர் நாய், இது மொசலை பிடிக்கிறத கொடுப்பான். வேட்டைக்கு போறோம், மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியும். மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியலனா எதுக்கு அந்த கட்சியில இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களால செய்ய முடியல, எதுக்கு திமுக இருக்கிறீங்க? மேயரோட கணவர் உங்க ஆளு ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டாரு, எதுக்கு கூட வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய பிஏ, உங்களுடைய ஆளு ஐடி, நீங்க இந்த பையன் எல்லாரும் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங்ல இருக்கிறாங்க, எதுக்கு நேர்மைன்னு நீங்க பேசுறீங்க? நீங்களே அமெரிக்கால பஃபலோ யூனிவர்சிட்டியில கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி எங்கெங்கயோ போய் அந்த கம்பெனியில திவால் பண்ணிட்டு நீங்க மதுரையும் திவால் பண்ணி விட்டீங்க. 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்காக மேயர் ராஜினாமா செய்து மேயர் இல்லாத ஒரு மாநகரமாக மதுரை இருக்கு. என்னைய ஊழல் அது? சொத்து வரி உயர்த்தினாங்க. எப்படி உயர்த்தினாங்க? 25%-இருந்து 100% உயர்த்தினாங்க. இந்த மதுரை மேயருடைய கணவர் பொன் வசந்து ஒரு பெரிய ஆளா போய் பார்த்து, ஐயா உங்களுக்கு சொத்து வரி உயர்த்த மாட்டோம், உங்களுக்கு உயர்த்தாம இருக்கிறதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் சைட்ல பணம் கொடுங்க. பணத்தை வாங்கி வாங்கி 200 கோடி ரூபாய் மோசடி செய்து மதுரை மத்தியில மாற்றம் வரப்போகுது, மதுரை மத்தியில மாற்றம் வரப்போகுது, மக்கள் எல்லாம் மாற்றம் கேட்கிறாங்க போட்டாங்க. ஒரு பத்திரிகையாளரையும் புடிச்சு ட்விட்டர்ல எப்படி நீ சொல்லலாம், நீ பிஜேபி புரோக்கர், எப்படி நீ சொல்லலாம், நீ ஏசி சண்முகன் கிட்ட பணம் வாங்கியிருக்கிற, நீ மோடி கிட்ட பணம் வாங்கியிருக்கிற, நீங்க எல்லாம் புரோக்கர். அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அகங்காரமா தான் பதில் பேசுவார், ஆங்காரமா தான் பேசுவார். ஆனா ஏனே மதுரை இல்ல, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா? ஐயா அப்பா யாருன்னு தெரியும், நான் கேட்கவே இல்லை. ஏன் மதுரைக்கு செய்யல? எங்க குடும்பம் யார் தெரியுமா? இலக்குவன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெய் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஜெய் பாலாஜி யாருன்னா பிடிஆர் அவருடைய உதவியாளரா இத்தனை காலம் இருந்தார். பல கோடி ரூபாய் கொள்ளையடித்ததற்காக அவரை பேரை பயன்படுத்தி டெண்டர்ல கொள்ளையடித்ததற்காக இந்த ஜெய் பாலாஜியை பதவி விட்டு நீக்கிட்டாங்க. இலக்குவனும் அதே செய்ததற்காக இன்னைக்கு இந்தியா விட்டு வெளியே ஓடி போயிட்டார். இலக்குவன் இந்தியால கிடையாது. 2 பேர்த்த கூட வச்சுக்கிட்டு சுத்தத்தை பத்தி இவரு நம்ம கிட்ட பேசுறாரு. நீங்க அமெரிக்காவில் இருக்கும்போது அமெரிக்காக்காரன் தானே சொன்னீங்க, லேமன் பிரதர்ல இருந்தீங்க, பஃபலோ பல்கலைக்கழகத்தில் படிச்சீங்க, அமெரிக்காவில் எல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்காவில் நீங்க திருமணமும் செஞ்சுக்கிட்டீங்க. நாங்க யாரும் தவறாக சொல்லுங்க, அப்பவெல்லாம் நீங்க அமெரிக்காக்காரன். ஆனா இந்தியாவிற்கு அரசியலுக்கு வந்த பிறகு நீ மதுரைக்காரன். ஆனா சுந்தரிசி என்ன, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மதுரை மாநகரத்துக்கு மத்திய நகரத்துக்கு வந்தா வெளியூருக்காரன். என்னங்கய்யா நியாயம் இது? என்னங்கய்யா நியாயம்? பழைய நீதி கட்சியின் வாரிசை தோற்கடிக்க போகின்ற புதிய நீதி கட்சியின் வேட்பாளர் அண்ணன் சுந்தர்சி.